இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அவங்களுக்கு காணோம்? இந்த ரெஸ்டாரண்ட் தானே சொன்னாங்க. சார் உங்க காஃபி. மேடம் உங்களுக்கு ஏதாவது? இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். ஓகே மேடம். சார் ஒரு முக்கியமான விஷயம். மினிஸ்டர் பையன்டத்துல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்த டாக்டர் உயிரோட இருந்திருந்தா இப்ப பிரச்சனையே இல்ல வக்கீல் சார். அவர் இறந்து போனதுதான் இப்ப பெரிய சிக்கலே. ஆமா மேடம், அவர் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் இப்ப சூர்யா சாருக்கு எதிரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா. நிறுத்துப்பா. சிஸ்டர் வாங்க சிஸ்டர். ஐயோ சீக்கிரமா வாங்க, டிராபிக்னால நமக்கு லேட் ஆகி போச்சு. அங்க சேட்டு கண்டறிக்கிட்டு இருப்பா. சிஸ்டர் இருங்க, அங்க பாருங்க சிஸ்டர், துர்கா உட்கார்ந்து இருக்கா. ஆமா, அதுவும் சேட்டு உட்கார்ந்து இருக்கிற டேபிளுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்காளே. இப்ப என்ன பண்றது? என்னத்த பண்றது? துர்கா இங்க இருந்து கிளம்பி போற வரைக்கும் நம்மளால அங்க போக முடியாது சிஸ்டர். சேட்டு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? எங்க போனாலும் இந்த துர்கா நமக்கு இடைஞ்சலாவே இருக்கா. இவ இங்க இருந்து போற வரைக்கும் எங்கேயாவது மறைஞ்சு நிக்கலாம். சிஸ்டர் வாங்க, அவ பாத்துற போறா, நாம ஒளிச்சுக்கலாம் வாங்க. இவ்வளவு நேரமாச்சு, இன்னும் ஆளை காணுமே. செத்து போன டாக்டர் தப்பா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காருன்னா அவரோட டீம்ல ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட், ஒரு ஹெல்பர், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இருந்திருப்பாங்க. ஆமா சார், கண்டிப்பா இருந்திருப்பாங்க. சோ துர்கா மேடம், அதுல யாரையாவது பிடிச்சா அவங்கள வச்சு உண்மையை ப்ரூவ் பண்ணிடலாம். நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான். எப்படியாவது சூர்யாவை இந்த கேஸ்ல இருந்து நிரபராதி நிரூபிக்கணும் சார். அவர் விடுதலை ஆகணும். என்ன இவ? சிஸ்டர் அங்கேயே இவ்வளவு நேரமா உட்கார்ந்து இருக்கா. சேட்டு போய் வேற பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்கா. ஒரே டென்ஷனா வேலை இருக்குது. இரு போன் வருது, முதல்ல யாருன்னு பாரு. ஐயோ பாருங்க, சேட்டு தான் போன் பண்றா. பேசு. துர்கா வேற உட்கார்ந்து இருக்கா, என்ன பண்றது? ஏதாவது பேசி அவனை சமாளி. துர்கா கேஸ் விஷயமா தான் பேசிட்டு இருப்பா. இப்ப கிளம்பிடுவா, நீ எடுத்து பேசு. சரிங்க. ஹலோ சேட்ஜி, எங்க இருக்கீங்க? நீங்க போன் பண்ணதும் நான் ரெஸ்டாரண்ட் வந்துட்டேன். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க ஆன் தி வே சேட்ஜி. டிராபிக்ல நாங்க மாட்டிக்கிட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துறோம். பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்கான் உள்ள. ஹலோ, ஏற்கனவே நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டென்ஷன் ஆகாதீங்க சேட்ஜி, பெரிய லெவல் டீலிங்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமா பெரிய அளவு டீலிங். கோவப்பட்டா பிசினஸ் லாஸ் ஆயிடும். ஃபாரின் கிளையண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியாது. ஓகே வெயிட் பண்றேன், சீக்கிரமா வாங்க. சரி சேட்ஜி. அப்பாடா, சேட்டை சமாளிக்க எனக்கு நீங்க தனியா சம்பளம் தரணும். என்ன சேட்ஜி? ஆரம்ப விலை 50C. வைரத்தை சோதனை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ஃபைனல் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, பணம் எப்ப கிடைக்கும்? ஃபாரின்ல இருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நீங்க வைரத்தை கொடுத்துட்டா 3 இடத்துல மணி டெலிவரி பண்ணுவாங்க. நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். பாண்டி எடுத்துறேன். டைமண்ட் இருக்குன்னு சொன்னீங்க, மங்கி பொம்மை எடுக்கிறீங்க. சேட்டு, இந்த மங்கி பொம்மைக்குள்ளதான் டைமண்ட் இருக்குது. அப்படியா? கொடுங்க. அலையாத, எங்க சிஸ்டருக்கு தான் ராசியான கை. நீங்களே கொடுங்க சிஸ்டர். என்ன இதுல எங்க இருக்கு? பின்னாடி இருக்கிற சிப்பை ஓபன் பண்ணு. உள்ள இருக்கு பார், நல்லா தேடி எடு. உள்ளதான் இருக்குது. இவன் பஞ்சா எடுத்துக்கிட்டு இருக்கிறான். என்ன பாண்டி? என்ன ஆச்சு சேட்ஜி? உள்ள டைமண்ட் இல்ல. என்னது டைமண்ட் இல்லையா? ஐயோ, நல்லா பாருங்க சேட்ஜி. நீங்களே பாருங்க. காணுமே. இந்த நல்லா தேடி பாரு. ஐயோ, இதுக்குள்ளதானே இருக்கணும். இதுக்குள்ளதானே வெச்சேன்னு சொன்னா. ஐயோ, காணுமே. இந்த குரங்கு பொம்மைக்குள்ளதானே வைரம் இருக்கிறதா அந்த பையன் சொன்னா. சேட்டு, ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஃபாரின் கிளையண்ட் கிட்ட டீல் பேசி முடிச்சிருக்கேன்.
1 வீக்ல நீங்க டைமண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணல ஷூட் பண்ணிருவேன். சேட்டு ஐயோ ச்சே, அந்த தேன் எடுக்கிறவன் எனக்கே அல்வா கொடுத்துட்டான். அவனை விடக்கூடாது. ஆமா சிஸ்டர், அடிக்கிற அடியில அவன் உயிருக்கு பயந்து வயிறு இருக்கிற இடத்த சொல்லியே ஆகணும். வாங்க போலாம். வா. ம். ஏய், விடுங்க. அவரை அடிக்காதீங்க. சொன்னா கேளுங்க. ஐயோ, அடிக்காதீங்க. சொன்னா கேளுங்க. ஏன் அடிக்கிறீங்க? அடிங்க. ஏண்டா வயிறு இந்த குரங்கு பொம்மை கூட தானே இருக்குன்னு சொன்னேன். இங்க பாருடா. இல்லடா நீ பாரு. ஏய், உன் உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. ஏங்க உண்மையை சொல்லிடுங்களேன். மேடம், இவர் எடுத்துட்டு வந்தது காப்பி கலர் பொம்மை. நான் வைரத்தை ஒளிச்சு வச்சது சந்தன கலர் பொம்மை. நீ வா மச்சான். நீங்க பொம்மையை மாத்தி எடுத்துட்டு வந்து ஏன் மச்சான போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏமாந்துட்டோம் சிஸ்டர். பையனை கொலை பண்ண சூர்யா என்கிட்ட இருந்து தப்பிச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். பதவி, பணம், அதிகாரம், ஆட்கள்னு எல்லாமே இருந்தும் அவனை என்னால எதுவுமே செய்ய முடியலையா? யோ இன்ஸ்பெக்டர், எல்லாம் உன்னாலதாயா. தலைக்கு குறி வைக்காம காலுக்கு குறி வச்சு தப்பிக்க விட்டேல்ல. சார், ஆள் மாட்டிக்கிட்டான், இனி தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சேன் சார். சைக்கிள் கேப்ல அந்த துர்கா உள்ள வந்து அவனை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். சரி சரி, நடந்ததை பத்தி பேசி நேரத்தை வீணடிக்க வேணாம். சூர்யாவை சுத்தி வளைச்சு போட்டு சொல்லணும். அவன் என் மகனை கொன்னதுக்கு பழி வாங்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை பத்தி பேசுவான். அமைச்சரே, ஒரு வழி இருக்கு. என்ன வழி? சீக்கிரம் சொல்லுங்க. நாம அவனை தேடி புடிச்சு பழி வாங்குறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நடக்கவே நடக்காத காரியம். மேடம், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கூடிய சீக்கிரம் நாங்க அவனை புடிச்சு காட்டுறோம். ஆமா, கிழிச்சங்க. தாரா, நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. சூர்யாவை நாம தேடி போய் அலைய வேண்டாம். அவன் எந்த மூலையில மறைஞ்சிருந்தாலும் அவனையே உங்களை தேடி வர வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? சீக்கிரம் சொல்லுங்க. சொல்றேன். சூர்யா அவன் குழந்தை தேவி மேல அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்கான். குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்க மறைஞ்சிருந்தாலும் ஓடோடி அவன் வந்துருவான். அதனால அந்த குழந்தைய வச்சு அவனை மிரட்டி அவனை நாம சொல்ற இடத்துக்கு வர வைக்கணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். சூர்யா, துர்கா 2 பேருமே குழந்தைக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிருவாங்க, பதறி போயிருவாங்க. ஆனா அந்த குழந்தை தான் காணாம போயிருச்சே. அப்புறம் எப்படி உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகும்? குழந்தை தேவிய போலவே உருவ ஒற்றுமை உள்ள இன்னொரு குழந்தை இருக்கு. இன்னொரு குழந்தையா? ட்வின்ஸா? இல்ல, ட்வின்ஸ் எல்லாம் இல்ல. அந்த குழந்தை பேரு ராணி. அவங்க அப்பா ஒரு கலை கூத்தாடி. அந்த குழந்தை தெருவுல தான் ஆடிக்கிட்டு இருக்கும்.